சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வேன்னு ஒரு பொன்மொழியோடு இன்றைய கடுதாசிய துவங்குறோம். நம்ம மாநிலத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் உதகமண்டலம், ஊட்டின்னு சுருக்கமாக அழைக்கிறோம். அங்கு இருக்கும் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது. மலை, காடு, மரம், புல்வெளி போன்றவற்றை மாற்றவோ அழிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. மாவட்ட நிர்வாகம் கடுமையான உத்தரவுகளை வழங்கியிருக்கு. ஏன், நீதிமன்றம் கூட நிறைய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. இதெல்லாம் ஏன்? நமது இயற்கை வளங்களை இழந்திடக்கூடாது என்பதற்காக. ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் இயற்கை எழில் வன விலங்குகளை நாம் பாதுகாக்கணும். அவற்றிற்கு பாதிப்பை உண்டு பண்ணும் பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்பட்ட தட்டு, டம்ளர் உள்ளிட்ட 19 வகையான பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றா சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத மக்கும் பொருட்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த சொல்லி அலுவலர்கள் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அறிவுறுத்திக்கிட்டு வர்றாங்க. ராமலிங்கம் சார், மாற்றுப் பொருள்னா என்ன எப்படின்னு யோசிக்கணும். உதகமண்டலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நெல் உமி, கோதுமை உமி, கரும்பு சக்கை, நிலக்கடலை ஓடுகள் அதாவது தோல், தேங்காய் நார், வாழை தண்டு பகுதி, புளியங்கொட்டை உள்ளிட்ட வேளாண் கழிவுகளை கொண்டு டீ கப், கரண்டி, தட்டு, உணவு பண்டங்களை பார்சல் செய்ய பயன்படுத்தப்படும் டப்பாக்கள் போன்ற பொருட்களை தயாரிக்கிறாங்களாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கழிவுகளிலிருந்து காசும் பார்க்கலாம். நாம் வாழும் சூழலையும் பாதுகாக்கலாம். இன்றைய நமது அன்றாட வாழ்க்கை பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து என்றால் அது முடியாத அளவுல தான் இருக்கு. பிளாஸ்டிக் பொருட்களின் தீமை, தீவிரத்தை அறியாமலேயே அவற்றை நாம சகட்டு மேனிக்கு வாங்கி உபயோகிக்கிறோம். மக்கும் பொருட்கள், மக்காத பொருட்கள்னு நமது கழிவுகளை நாம பிரித்து பயன்படுத்தணும். மக்கும் கழிவுகளை நல்லா மக்க வச்சு இயற்கை உரமா உபயோகப்படுத்தலாம். இன்னைக்கு விவசாயத்திலையும் இயற்கை உர தட்டுப்பாடு இருக்கு. இந்த தட்டுப்பாட்டினால தான் மக்கள் கனிம உரங்களை நாடி போறாங்க. ரசாயனம் என்ற கனிம உரத்தின் பயன்பாட்டினால தான் வேளாண் தொழில், கிராமப்புற பொருளாதாரம், சூழல் சீர்கேடு எல்லாம் நலிவடைஞ்சு போனது. ராமலிங்கம் சார், கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். சுற்றுப்புறத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் பிளாஸ்டிக் தட்டை கொடுக்குறாங்க. என்னங்க இப்படி கேள்வி கேட்டா அதில் ஒரு வாழை இலையை அழகாக கட் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. பாக்கு மட்டையில் தயார் செய்யப்படும் விதவிதமான தட்டுகள், கிண்ணங்கள் ஏகத்துக்கு வந்துருச்சு. இவை யாவும் மக்கக்கூடியவை தான். ஒரு கிராமப்புற தொழில் அபிவிருத்தி அடைய நாம எல்லாரும் பாக்கு மட்டை தட்டுகளை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவர்களை ஊக்குவிக்கிறோம். அதே போல கண்ணாடி பாட்டில்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஏன், பயிர் சாகுபடி செய்யப்படும் வயல்களில் பார்க்குறோம், வாய்க்கால்களில் பார்க்குறோம். பாட்டிலா அப்படியே கிடந்தா கூட சிரமப்பட்டு சேகரித்து அப்புறப்படுத்த முயற்சிக்கலாம். கண்ணாடி பாட்டில்களை உடைச்சி அங்கங்க அன்பர்கள் வீசி எறிகிறாங்களே, காலில் கையில் குத்துனா எவ்வளவு பெரிய ஆபத்து. இப்படி நம்ம இடத்துல நடைபெற்றால் நாம சும்மா இருப்போமா? கட்டுப்பாடு வேணும். அரசாங்கம் சொல்லித்தான் சில வேலைகளை செய்யணுங்கிறது இல்லை. நமக்கு நாமே, நமது சூழலுக்கு நாமே, நம் சந்ததியினருக்கு நாமேன்னு சிந்திச்சு செயல்படணும். வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.